லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் கேகேஆர் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுள்ளது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். குறிப்பாக மார்க்ரம், மிச்சில் மார்ஷ், பூரன் ஆகியோர் அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். மார்க்ரமை பொறுத்தவரை 28 பந்துகளில் 47 ரன்களை குவித்தார். மிச்சில் மார்ஷ் மிக அபாரமாக செயல்பட்டு 48 பந்துகளில் 81 ரன்களை குவித்தார். இதில் 5 சிக்சர்களும் 4 பவுண்டரிகளும் அடங்கும். நிக்கலஸ் பூரானை பொறுத்தவரை இறுதி வரை ஆட்டமிழக்காமல் அவர் 36 பந்துகளில் 87 ரன்களை குவித்திருந்தார். இதில் 8 சிக்சர்களும் 7 பவுண்டரிகளும் அடங்கும். இதனை அடுத்து லக்னோ அணி ஒரு மிகப்பெரிய அபார இலக்கை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு நிர்ணயித்தது. 238 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்தது. இதனை அடுத்து 239 என்ற இலக்கோடு களமிறங்கிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினர் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியிற்கு ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுத்தார்கள் என்றே சொல்லலாம். அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரரான சுனில் நரைன் 13 பந்துகளில் 30 ரன்களை விளாசினார். பின்பு களமிறங்கிய கேப்டன் ரஹானே ஒரு மிகப்பெரிய அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் 35 பந்துகளில் 61 ரன்களை குவித்தார். இதில் 2 சிக்சர்களும் 8 பவுண்டரிகளும் அடங்கும். பின் களத்தில் இறங்கிய வெங்கடேஷ் ஐயரும் ஒரு அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் 29 பந்துகளில் 45 ரன்களை குவித்தார். இதற்கு பின் களமிறங்கியவர்கள் சிறப்பாக செயல்படாததால் அந்த அணி மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை தழுவியது. 239 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி பயணித்த அந்த அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சரியாக செயல்படாத காரணத்தினால் இந்த தோல்வியை தழுவியுள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆண்ட்ரூ ரசல் 4 பந்துகளில் 7 ரன்களை எடுத்து அவுட்டாக இறுதி வரை ஆட்டமிழக்காமல் ரிங்கு சிங் தன்னால் முயன்றதை அவர் செய்திருக்கிறார். 15 பந்துகளில் 38 ரன்களை அவர் குவித்திருக்கிறார். 2 சிக்சர்களும் 6 பவுண்டரிகளும் இதில் அடங்கும். இறுதி ஓவர் வரை சென்ற இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தங்களால் முடிந்தவரை முயற்சி செய்தனர். ஆனால் 234 ரன்களை மட்டுமே அவர்களால் எடுக்க முடிந்தது. 7 விக்கெட்டுகளை இழந்தது அந்த அணி. இதனை அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்துள்ளது. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தவரை லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 4ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 5 போட்டிகளில் 3 வெற்றிகளை கண்டுள்ள லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தா அணியை பொறுத்தவரை 5 போட்டிகளில் 2இல் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த அணி தற்போது 6வது இடத்தில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.